வருகையை பத்தி அவர் பேசியிருக்கிறார். Verses 32 to 35 is Jesus saying to his disciples, you know when these things are going to happen that I've been speaking about. 31 இருந்து 35 வரைக்கும் அவரோட சீஷர்கள் கிட்ட அவர் சொல்றாரு, இதெல்லாம் எப்ப நடக்க போகுது, இது நடக்கிற காலத்துல என்னென்னலாம் ஆகும்ன்றத பத்தி பேசியிருக்கிறார். And then from verse 37 to 41, we're paralleling what was said in Luke 17 about the rapture, about the snatching away. லூக்கா 17ஆம் அதிகாரத்துல அப்படியே அங்கிருந்து பிடுங்க கொள்ளப்படுகிற பத்தி அவர் பேசியிருக்கிறது போலவே 37ஆம் வசனத்துல இருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் அதே காரியத்தை பத்தி மறுபடியும் மத்தேயுவிலும் அவர் பேசியிருக்கிறார். Now when we were doing the feasts course, I said that the rapture would take place some year on the Feast of Trumpets. எக்கால பண்டிகை அப்பதான் இந்த ராப்சர் என்று சொல்லக்கூடிய ரகசிய வருகையானது நேரிட போகுதுன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். And showed you from Judaism how that backed up that statement. அந்த பண்டிகை அப்பதான் ஆண்டவருடைய ரகசிய வருகையானது எப்படி இருக்கும்ன்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு யூதர்களுடைய வழக்கத்தின் முறைமையில நான் உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன். But some of you may have said, but Matthew 24:36 says no one knows the date and time of the rapture. ஆனா சிலர் என்ன சொல்றீங்கன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல அந்த நாளினுடைய காரியம் யாருக்குமே தெரியாதுன்னு எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்றீங்க. Let's just read verse 36 of Matthew 24. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை தமிழ்ல வாசிங்க. Amen. Now, does the Tamil version, is it the same as the English? Because the English translates the Greek word as knows. Yes, it is the same. It's exactly the same. Yes. Thank you. Okay. Now, Greek verbs are very particular. கிரேக்க மொழியில இந்த வசனமானது நேரடியா சில வார்த்தைகளை குறிச்சிருக்கிறாங்க. You can look up what I'm about to say for yourselves in any Greek dictionary. கிரேக்க மொழியினுடைய டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களால நேரடியா பார்த்து புரிஞ்சுக்க முடியும். Now this little bit is technical, but it's important. இது ரொம்ப முக்கியமானதா இருக்குது, ஆனா அது கொஞ்சம் மூளை உபயோகிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. The Greek word that English translates as knows, தமிழ் ஆங்கில பைபிள்ல நோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை உபயோகிச்சிருக்காங்க. அப்படின்னா தெரிந்து உங்களுக்கு அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை கிரேக்க மொழியில இருந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. is in the perfect, indicative, active, past tense. I'll go through that again. It's in the perfect, indicative, active, past tense. I can't tell that in Tamil, doctor. We don't have the exact word for that in Tamil. How do I say in Tamil? All right. And come again, doctor. My dad is here. So we need the expert here. Yes. Okay, I'll say that again. Yes. It's in the perfect, indicative, active, past tense. கடந்த கால பரிபூரணமான அல்லது நிறைவான கடந்த காலத்தை குறிக்கிற வார்த்தை அது. And in English should be translated as has known. அதாவது ஒருவனாலும் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று ஆங்கிலம் மொழிபெயர்த்திருக்கப்பட வேண்டும். In other words, that first part of verse 36 says, that day and hour no one has known, not even the angels of heaven, nor the Son, but the Father alone. அதாவது தேவதூதனோ குமாரனோ ஒருவனும் அறிந்திருக்கவில்லை அந்த நாளையோ அந்த நாழிகையோ
குறித்து. In other words, Jesus is saying, as I am speaking, the only person who knows when the rapture will happen is the Father. அதாவது இயேசு தாம் அப்பொழுது இந்த பூமியிலே இருந்தபடியினாலே இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தை பொறுத்தவரையில் பிதா ஒருவருக்கு தான் அந்த நாளை குறித்தும் அந்த நாழிகையை குறித்தும் தெரியும். But Jesus knows now, இப்பொழுது இயேசுநாதருக்கு தெரியும். because he is orchestrating everything coming up to the second coming. இரண்டாவது வருகைக்கு எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுது எப்பொழுது அவர் வரப்போகிறார் என்பது தெரியும். So it does not contradict knowing that the rapture happens on a Feast of Trumpets. ஆகவே எக்கால பண்டிகை அன்றுதான் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும்படியான ரகசிய வருகை சம்பவிக்க போகிறது என்பதற்கு இயேசு கிறிஸ்துவும் இயேசுவும் அறியார் என்கின்ற அந்த வார்த்தை அந்த நாளில் அவர் பூமியில் இருந்தபடியால் அதை சொன்னார். ஆனால் இன்றைக்கோ பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் இன்றைக்கு அவருக்கு தெரியும். So yesterday I showed you that the wrath of God and the rapture coincide. நேற்றைய தினத்திலே தேவ கோபாக்கினையும் சபை எடுத்துக்கொள்ளும்படியான சம்பவமும் ஒரே நாளில் நடக்கும் என்று சொல்லி வசன ஆதாரத்தோடு உங்களோடு நேற்றைய தினத்திலே நான் பேசினேன். That is what Jesus teaches here in Matthew 24 and in Luke 17. மத்தேயு 24 லூக்கா 17 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். And we saw in the book of Revelation that the first time the wrath of God is mentioned is at the 6th seal. ஆறாம் முத்திரை உடைக்கப்பட்ட போதுதான் முதல் முறையாக தேவ கோபாக்கினை என்கின்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Now we know that the 7th seal is the first trumpet judgment. நமக்கு தெரியும் ஏழாவது முத்திரையும் முதல் எக்கால நியாய தீர்ப்பும் ஒன்றுதான் என்று நமக்கு தெரியும். நேற்றைய தினத்தில் the start of the wrath of God. அதுதான் தேவ கோபாக்கினைக்கு ஆரம்பமாய் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். So it would appear that believers will go through the first 6 seals during the tribulation. அப்படியானால் உபத்திரவ காலத்தின் நேரத்தில் முதல் 6 முத்திரைகளை விசுவாசிகள் கடக்க நேரிடும். Now we're going to start looking finally at the 70th week of Daniel. தானியேலின் 70வது வாரத்தை இப்பொழுது நாம் தியானிக்க வேண்டும். தானியேல் புத்தகத்திலே சொல்லப்பட்ட 70வது வாரம். Now what we're looking at from now on is future. இப்பொழுது நாம பார்க்க போகிறது இன்னும் சம்பவிக்காத எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிற காரியம். And God has given us a lot of information in both the Older Testament and the Newer Testament about the tribulation. உபத்திரவ காலத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தர் அநேக சம்பவங்களை தகவல்களை நமக்காக சொல்லி வைத்திருக்கிறார். And it is obvious that he is gradually revealing more and more of the meaning of what he has given us as we get closer and closer to that 70th week. இந்த 70வது வாரத்தின் முடிவுக்கு வரும் பொழுது கர்த்தர் இன்னும் அநேகமான ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். And as we study, we build up a framework of what we think the 70th week will be like. அதாவது நாம் இதை வாசிக்கும் பொழுது தானியேலின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த 70வது வாரம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளுகிற விஷயம் என்ன என்பதை பார்க்கலாம். But remember, God does not think
like us or act like us. ஆனா ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கலாம், தேவனாகிய கர்த்தர் நம்மை போல் சிந்திப்பவர் அல்ல, நம்மை போல் செயல்படுபவர் அல்ல. And just as he surprised the Jews from their scriptures about the first coming, he could well surprise us about the scriptures for his second coming. நல்லா கவனிங்க, அவர் தம்முடைய முதல் வருகையிலே, அதாவது மரியாளின் வயிற்றிலே பிறந்தாரே முதல் வருகை, அந்த முதல் வரிகளை எப்படி யூதருக்கு அதிர்ச்சியாய் போய் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டதோ, அதே மாதிரி அவருடைய இரண்டாவது வருகை சபைக்கு நமக்கு அதிர்ச்சியாய் இருக்கும். நாம் ஏமாந்து போக வேண்டிய சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கும். So all I am saying is I am well aware that what I share with you may not totally be correct. அதாவது நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா, இப்ப நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இல்லையா, இதுதான் 100% கரெக்ட், மற்றவங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு நான் சொல்ல போறதில்லை. But whatever framework you need a framework to understand this 70th week. இந்த தானியேலின் 70வது வாரத்தை புரிந்து கொள்ள ஒரு அமைப்பு நமக்கு தேவை. But you need to learn to hold it lightly because it will not be all you expect it to be. இதை சரியான அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பல வேளையிலே நீங்கள் நினைத்தது போல் அது சம்பவிக்காது. Our God is a supernatural God. He is very unlike us. நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை படைத்தவர். நாம் அவர் என்ன செய்வார் என்று கண்டுபிடித்து விடுவோமானால் அவர் தேவனாய் இருக்க முடியாது. So let us go to Daniel chapter 9 and verse 27. தானியேல் 9:27. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். That verse tells us, sorry. Yes. That verse tells us there must be a Jewish temple in Jerusalem. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லுகிறதுனா, எருசலேமில ஒரு யூத தேவாலயம் இருக்க வேண்டும். There are groups in Israel who have every stone cut and ready to be put in place. இஸ்ரவேலிலே எல்லா கற்களையும் வெட்டி மூன்றாம் ஆலயத்தை கட்ட தயாராக வைத்திருக்கிற குழுக்கள் இருக்கிறது. They have all the vestments and the equipment made and ready to use, which are in museums at the moment. அதாவது எல்லா கருவிகளும் பயன்படுத்துவதற்கு மூன்றாம் ஆலயத்தை கட்ட மிக ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. They have looking for the red heifer because of the work within the temple. அதாவது தேவாலயத்துக்குள்ள ஒரு ரத்தாம்பர மாடு பலியிடப்படும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருந்து அந்த கலர்ல மாடை வர வச்சு வளர்த்துனுக்குறாங்க. It will not take them more than probably a year to rebuild their temple once they give them permission. அதாவது கவனிங்க, இந்த மூன்றாம் ஆலயத்தை ஒரு வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சிருவாங்க, எல்லாம் ரெடி ஆகுது. Now we notice in verse 27 we have jumped over the church age. அதாவது from verse 26. 26ல இருந்து 27க்குள்ள கவனிச்சீங்கன்னா திடீரென்று சொல்லி சபையின் நாட்களுக்குள்ளாக நாம் குதித்திருக்கிறோம். And you have a covenant made to start the 70th week, made between the Antichrist and the people of Israel. இந்த 70வது வாரத்துல கவனிங்க, இந்த 70வது வாரத்துல அந்தி கிறிஸ்துவுக்கும் இஸ்ரவேலுக்கும் மத்தியிலே
ஒரு சமாதான உடன்படிக்கை கையெழுத்தாகும். Israel will make this agreement because they're desperate to have a temple. தேவாலயத்தை கட்ட அவர்களுக்கு அனுமதி கிடைக்க போகிறபடியால் இந்த மூன்றாவது ஆலயத்தை கட்ட இஸ்ரவேலர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். And to go back and fulfill the law of Moses completely. மோசேயின் நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக நிறைவேற்ற மூன்றாம் ஆலயத்தை கட்டி முடிப்பார்கள். Obviously, believing Jews will oppose this ஆனா agreement. அதே இஸ்ரவேலில விசுவாசிக்கிற யூதர்கள் அந்தி கிறிஸ்துவாய் எழும்ப போகிறவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் மத்தியிலே ஏற்படக்கூடிய சமாதான உடன்படிக்கையை ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் எதிர்ப்பார்கள். And it looks as if the government is going to have a referendum as to whether Israel should agree to this covenant or not. இந்த மூன்றாவது ஆலயத்தை கட்டலாமா வேண்டாமா என்று இஸ்ரவேல் அரசாங்கம் மக்களிடத்திலேயே ஒரு கணக்கெடுப்பு நடத்தும். By the way, God does not recognize this temple. இந்த மூன்றாம் ஆலயம் இஸ்ரவேல் தான் கட்டணும்னு நினைப்பார்களே தவிர ஆண்டவருக்கு இந்த மூன்றாம் ஆலயத்திலே விருப்பம் இல்லை. So they will go back to following Judaism as in the days of Jesus. இயேசுநாதர் நாட்களிலே இருந்தது போல யூத மார்க்கம் பழைய நிலைமைக்கு போகும். Halfway through this 7-year period, Antichrist backs out of the agreement. 7 வருஷ சமாதான ஒப்பந்தத்துல 3 வருஷம் கழிச்சு அந்த அந்தி கிறிஸ்துவாய் எழும்ப போகிறவன் உடன்படிக்கை And we know from 2 Thessalonians 2 that he will go into this temple and declare himself to be God. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி அவன் தேவாலயத்தில் பிரவேசித்து தன்னை ஆண்டவர் என்று சொல்லி அறிவிக்க போகிறான். And the abomination of desolation, the final one, will be set up in the temple. தேவாலயத்துல பாழ்கடிப்பு, கடைசி பாழ்கடிப்பு ஏற்படுத்தப்படும் அல்லது கடைசி தீட்டு ஏற்படுத்தப்படும். But the verse finishes with Jesus killing the Antichrist. அதாவது அந்தி கிறிஸ்துவை இயேசு கொலை செய்வார் என்று வசனம் இருக்கிறது. So although we are experiencing the birth pangs at the moment at a low level, we have not got into the 70th week yet. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கர்ப்ப வேதனை நாட்கள் ஆரம்பித்திருந்தாலும் இன்னும் நாம் அந்த 70வது வாரத்துக்குள் பிரவேசிக்கவில்லை. Now, Revelation chapters 4 and 5 introduce in heaven the coming events that are going to happen on the earth. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் 5ஆம் அதிகாரத்துல சம்பவிக்க போகிற பரலோகம் வரப்போகிற அல்லது ஆண்டவருடைய வருகை சம்பவிக்க போகிறதை வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. So during the first 3.5 prophetic years of the tribulation, உபத்திரவ காலத்தின் முதல் 3.5 தீர்க்க தரிசன ஆண்டின் காலங்களில் we are told in Amos and 1 Thessalonians 5 that there will be a period of false peace and security in Israel. ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகத்தின் படியும் 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தின் படியும் ஒரு பொய்யான சமாதானம் நிலவும், மக்கள் எல்லாம் பாதுகாப்பாய் இருப்பதாக நினைப்பார்கள். Is this the Abrahamic Accord trying to be set up? அதாவது இது ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிற சம்பவமாய் இருக்கிறது. There are false messiahs
linked to the first seal, according to Jesus. இயேசுநாதரின் படி முதல் முத்திரையோடு தொடர்புடைய கள்ள மேசியாக்கள் அல்லது கள்ள கிறிஸ்துகள் தோன்றுவார்கள்னு இயேசுநாதரே சொல்லி இருக்கிறார். People who know their Bible, know that what's happening, and want their 15 minutes of fame claiming to be the Messiah. அதாவது வேதத்தை அறிந்தவர்கள் யாரெல்லாம் கள்ளத்தனமாய் தங்களை மேசியா என்று அழைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களை இனம் கண்டு கொள்வார்கள். We see the idolatrous religious system that every path leads to God is forming already. கவனிங்க, சில ஆண்டுகளுக்கு முன்னால அமெரிக்கா நாட்டினுடைய ஜனாதிபதி சொன்னாரு, எல்லா மதங்களும் நம்மை பரலோகத்துக்கு நடத்துகிறதுன்னு சொன்னாரு. அப்படியானால் கிறிஸ்தவம் தேவையில்லை, எல்லா மதமும் பரலோகத்துக்கு கொண்டு போகிறது என்கின்ற புதிய உபதேசம் வந்துவிட்டது ஏற்கனவே. And Daniel chapter 7 tells us there's going to be a one world government. தானியேல் 7ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, உலக அளவிலே ஒரே ராஜ்யாங்கம் தோன்றும் என்று தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். The world split up into 10 regions, each with a leader. அதாவது உலகம் 10 பகுதிகளாக பகுக்கப்படும், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அரசன், ஒரு ராஜா தோன்றுவான். This was first mentioned by George Bush in the 1990s. 1990களிலே அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் புஷ் கூட இதை சொன்னாரு. 10 பகுதிகளாய் உலகத்தை பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு அதிபதியை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி. It is what the United Nations is pushing for today. இன்றைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் என்று சொல்லுகிற உலக நாடுகளின் கூட்டமைப்பு கூட அகில உலகத்தை 10 மாகாணங்களாக பிரிக்கலாம் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. So let's look at the first 5 seals which happen during this period. இந்த காலகட்டத்தில் சம்பவிக்கிற அல்லது சம்பவிக்க போகிற முதல் 5 முத்திரைகளை நாம் பார்க்கலாம். Okay, I'll just share the screen. இப்பொழுது ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். Get out of the way. What's happening here? Right. Okay, let us read Revelation 6 verses 1 and 2. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். The first horse is white, and the white represents righteousness. அதாவது முதல் குதிரை வெள்ளை குதிரை, வெள்ளை நீதிக்கு அடையாளம். The rider is Antichrist, the false Messiah. இதன் மீது ஏறி இருக்கிறவன் அந்தி கிறிஸ்து, அவன் கள்ள மேசியாவாய் நிர்ணயிக்கப்படுகிறான். You can look at Revelation 19 verse 11 for the true Messiah coming on his horse. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது உண்மையான மேசியா கூட குதிரையின் மேல வரப்போகிறார் 11ஆம் வசனத்தின்படி. Now, he does not do the fighting himself, but he directs the campaign. Notice he has no bow. He has a bow, but no arrows. கவனிங்க, அவன் யுத்தத்தை முன்னின்று நடத்த போவதில்லை. அவன் யுத்தத்தை நடத்த மற்றவர்களை தூண்ட போகிறான். அவனிடத்திலே கவனியுங்க, அவனிடத்திலே வில்லு இருக்கிறது, ஆனால் அம்பு இல்லை. Now, if he's the head of the one world government, then it's to remove all those people and groups that oppose the one world government. அதாவது ஒரே உலக அரசாட்சியை ஏற்படுத்த முயற்சிப்பார்கள்.
அந்த ஒரே உலக அகில உலக அரசாட்சிக்கு எதிர்த்து நிற்பவர்களை நீக்கி விடுவார்கள். Let's read verses 3 and 4. 3-4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் இரண்டாம் முத்திரை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. Now red is the color of Satan, and God permits Satan to start little wars worldwide. சாத்தானுடைய கலர் சிகப்பு. ஆண்டவர் இந்த சாத்தான் உலக அளவிலே சின்ன சின்ன யுத்தங்களை, நாடுகளின் மத்தியிலே சின்ன சின்ன யுத்தங்களை ஏற்படுத்த அனுமதிப்பார். Ethnic groups, tribal groups, religious groups fighting each other. இந்த சண்டைகள் ஜாதிக்கு விரோதமாக, மதங்களுக்கு விரோதமாக, ஜனக்கூட்டத்துக்கு விரோதமாக ஏற்படுத்தப்படும். And of course that will lead to destruction of crops and houses, businesses and infrastructure of the countries. இந்த நாடுகளுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய யுத்தங்கள் ஆனது பயிர்களை அழித்து போடும், வீடுகளை அழித்து போடும், வியாபார ஸ்தலங்களை அழித்து போடும், ரோடு மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகளை இது அழித்து போடும். A downgrading of people's living standards worldwide. ஜனங்களுடைய வாழ்க்கை தரமானது குறைந்து போகும். Now let's read verses 5 and 6. 5-6 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். Black is the color of death, and it is death who is riding this third horse. கவனிங்க, அது மரணத்தினுடைய வர்ணம் கருப்பு. மரணம் தான் இப்பொழுது இந்த அடுத்த குதிரையை நடத்துகிறது. So we're going to have worldwide famine, which of course is compounded by the effects of the second seal and global warming. அதாவது இரண்டாவது முத்திரையில ஏற்பட்டது மாத்திரமல்ல, மூன்றாம் முத்திரையில உலக அளவிலே கொள்ளை நோய் ஏற்படும். உலக அளவிலே கொள்ளை நோய் ஏற்படும். Now, global warming is the world's word for what is happening. We know that it is God causing these things. கவனிங்க, இப்பொழுது எங்க பார்த்தாலும் மழை, பெருவெள்ளம், அழிவு. எதிர்பாராத இடங்களில் திடீரென்று காட்டாற்று வெள்ளம், 100 பேர் 200 பேர் செத்துட்டாங்க. இத உலகம் என்ன சொல்லுதுன்னா குளோபல் வார்மிங், உலகம் உஷ்ணமயமாதல், குளோபல் வார்மிங் அப்படி காரணம் சொல்றாங்க. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டபடி கர்த்தர் தான் இதை செய்து கொண்டு இருக்கிறார். Right, we're already experiencing droughts and floods and wildfires across the world. உலகத்தின் பல பகுதிகளிலே காட்டு தீ எரிந்து கொண்டிருக்கிறது. பல நாடுகளிலே ஜனங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை. பஞ்சம், வறட்சி தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. God is trying to warn the world to repent. உலகத்தை பார்த்து கர்த்தர் மனம் திரும்புங்கள் என்று இந்த சின்ன சின்ன அழிவுகளை அனுப்பி எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். But arrogant man says, no, we're the ones who are causing all these problems. Humanity. ஆனா மனுஷன் என்ன சொல்லியிருக்கிறான் தெரியுமா? நாம மரங்களை வெட்டி விட்டதால, உலகம் உஷ்ணமயம் ஆகிவிட்டதால் இது நடந்து கொண்டிருக்கிறது என்று மனம் திரும்பாமல் இன்னும் மோசமான கிரியைகளை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். Let's read verse 7 and 8. 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர்.
பாதாளம் அவர்கள் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. The color is that of disease. நோய்க்கு என்ன கலரோ அதான் சாம்பல் கலர். And if we assume at this point the population of the world is 8 billion, a quarter of that population, 2 billion, are going to be killed. இந்த முத்திரையின் நாட்கள்ல இன்னைக்கு உலகத்தினுடைய ஜனத்தொகை 800 கோடி என்று சொன்னால் இந்த முத்திரை உடைக்கப்படும் பொழுது 200 கோடி பேர் மரித்து விடுவார்கள். Now, they're being destroyed by the sword in seals 1 and 2, and by famine and starvation in seals 2 and 3. அதாவது 1-2 முத்திரைகளிலே பட்டயத்தால் விடுவார்கள், 3-4 முத்திரைகளிலே கொள்ளை நோயினாலும் பஞ்சத்தினாலும் விடுவார்கள். Because remember, these seals are cumulative. அதாவது இந்த முத்திரைகளை பார்க்கும் பொழுது இவைகள் வரிசைப்படுத்தப்பட்டு நடத்தப்பட போகிற கோபாக்கினைகளாய் இருக்கின்றன. What we have added here at the 4th seal is pestilence, disease, and wild animals. 4வது முத்திரையிலே என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் இங்கே பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் துஷ்ட மிருகங்களினாலும் மரணம் ஏற்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Now, it is very important to realize that every word in scripture is important. இங்கே நாம் உணர வேண்டிய ஒன்று இருக்கிறது. வசனத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனமும் நமக்கு முக்கியம். Look who is riding the horse. யார் இந்த குதிரையை நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதை பாருங்கள். சகரியாவின் Chapter 4. 4ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் திருப்பலாம். சகரியா 4ஆம். Zachariah is talking to an angel. சகரியா ஒரு தேவதூதனோடு பேசுகிறான். And the angel asks him, what do you see? அவன் நீ என்னத்தை காண்கிறாய் என்று தேவதூதன் சகரியாவை கேட்கிறான். And he says, I see a lampstand and 2 olive trees. அதற்கு அவன் சொல்லுகிறான், நான் குத்து விளக்கை காண்கிறேன், அதன் உச்சியிலே அதன் கிண்ணமும் 7 and the 2 olive trees feed the lampstand. இந்த 2 ஒலிவ மரங்கள் இந்த குத்து விளக்குக்கு எண்ணெயை கொடுக்கிறதாக காண்கிறேன் என்று சொன்னான். And so Zachariah says to the angel, what are these? அதாவது ஏன் இப்படி என்று சொல்லி தேவதூதன் சகரியாவை கேட்கிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். And the angel says, don't you know? மன்னிக்கணும், சகரியா தேவதூதனை பார்த்து கேட்கிறான். அதற்கு தேவதூதன் உனக்கு தெரியாதா என்று கேட்டு, and Zechariah answers, no, my lord. அதாவது ஒருவனுக்கும் தெரியாது என்று சகரியா தேவதூதன் பதில் அளிக்கிறான். And instead of telling Zechariah what it means, the angel launches into a prophecy about Zerubbabel. அங்கு பிறகு 6ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது செருபாபேலை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்னு சொன்னாரே, அந்த வார்த்தைகளை இங்கே சகரியா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். So in verse 11, Zechariah asks the angel again, what are these, my lord? What are these 2 olive trees? இந்த ஒலிவ மரங்கள் என்ன என்று சொல்லி மறுபடியுமாக சகரியா தேவதூதனை பார்த்து கேட்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். And again he says, do you not know? மறுபடியும் உனக்கு தெரியாதான் 13ஆம் வசனத்திலே தேவதூதன் சகரியாவை பார்த்து கேட்கிறார்.
I must say, Zechariah is very patient with this angel. சகரியாவுக்கு பொறுமையே போயிடுச்சு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது என்றேன். So he asks for a third time. மூன்றாவது Who are these two olive trees? மூன்றாவது முறையா இந்த ரெண்டு ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்டேன். And in verse 14, he finally gets the answer. கடைசியா 14ஆம் வசனத்திலே அவனுக்கு பதில் கிடைக்கிறது. These are the two anointed ones who are standing by the Lord of the whole earth. இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவின் சமூகத்திலே நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றான் என்று சகரியா 4:14 நாம் வாசிக்கிறோம். During the transfiguration, who are the two that appear to Jesus? மறுபமலையிலே இயேசு இருந்தபோது இயேசுநாதரோடு காணப்பட்ட ரெண்டு பேர் யாரு? Moses and Elijah. மோசேவும் எலியாவும். Moses representing the law, Elijah representing the prophets. மோசே நியாய தீர்ப்புக்கு அடையாளம், எலியா தீர்க்க தரிசனத்துக்கு அடையாளம். Now, to an ordinary believer, when they read this passage, it is obvious that the two people are Elijah and Moses. விசுவாசிகளுக்கு இது தெரியும். இத வாசிக்கும் போது தண்ணிய ரத்தமா மாத்தினவன், வானத்துல அக்கினிய வர வச்சவன், இது மோசே எலியா என்று விசுவாசிகளுக்கு தெரியும். They are the Lord's right hand men. இவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சகரியா 4:14 நாம் வாசிக்கிறோம். But theologians give another answer. ஆனா இந்த தியாலஜன் இருக்கிறாங்க பாரு, பைபிள் கலாநிதிகள், அவர்கள் வேற பதிலை சொல்லுகிறார்கள். Because human beings always like to tie up loose ends. அப்போ ஏன்னா மனிதர்கள் எப்பவுமே எதனா ரெண்டு தொங்கி நின்றா அதை சேர்த்து கற்ற வருங்க. We know of two men who have not died. ரெண்டு பேர் சாவலியே. கேள்வி, ரெண்டு பேர் சாவலியே. Right? Yes. Yes. One of them, of course, is Elijah. ஆமா, அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் எலியா, இன்னொருத்த மோசே எங்க வந்தான்னு கேக்குறாங்க. And the other is mentioned in Genesis chapter, I think it's chapter 6. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல இன்னொருத்த யாரு மரணத்தை காணாம போயிட்டவன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்குது. 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். Okay, and that is Enoch. அது ஏனோக்கு. So the theologians try to say, oh, it must be Elijah and Enoch, because they're the two that have never died. கவனிங்க, சாகாத ரெண்டு பேர், இந்த ரெண்டு சாட்சிகள் எலியாவும் ஏனோக்கும் தான் இருக்கணுமே தவிர மோசே இல்லைன்னு வேத ஞானிகள் சொல்லுகிறார்கள். That just shows me that too much intelligence is bad for you. இது என்னன்னா அவங்க ரொம்ப புத்திசாலின்னு காட்டுறதுக்காக ஏனோக்க உள்ள இட்டுட்டாருங்க அவருங்க. Okay. Now we come to some very interesting parts. Let's go to Revelation chapter 14. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்பலாம். ஆர்வமான சில சம்பவங்கள் அங்கே நடக்கின்றது. One of those detailed chapters. விவரமான அதிகாரங்களிலே ஒன்று 14ஆம் அதிகாரம். And we're going to look at the work of three angels. மூன்று தேவதூதர்களை குறித்து நாம் அங்கே பார்க்க போகிறோம். Okay, we're at the midpoint of the tribulation. உபத்திரவ காலத்தின் மைய பகுதியிலே இப்பொழுது நாம் இருக்கிறோம். Let's read Revelation 14 verses 6 to 8. 14ஆம் அதிகாரம் 6 to 8 வரை. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சட்டமிட்டு தேவனுக்கு பயந்தவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். Just finish the end of verse 7, yes. Yes. Okay, so here we have an angel at the midpoint of the tribulation, flying across. Go on. உபத்திரவ காலத்தின் மைய பகுதிக்கு வந்து விட்டோம். Flying across the earth, giving the gospel, and everybody hears it in their own language. இந்த ரெண்டு பேர் உலகமெங்கிலும் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள்.
அந்த உலகத்தில் உள்ள எல்லா பாஷைக்காரரும் தங்கள் தங்கள் பாஷையிலே இதை கேட்கிறார்கள். Because God requires people from every nation, tribe and tongue around his throne. எல்லா கோத்திரத்தாரும் பாஷைக்காரும் ஜனக்கூட்டத்தாரும் இதை புரிந்து கொள்ளுகிறார்கள் என்று 6ஆம் வசனம் சொல்லுகிறது. Even in India today, there are tribal groups we have not reached with the gospel. இந்தியாவில கூட இன்னையும் நாம போய் சந்திக்காத அநேக மலை ஜாதி மக்கள் இருக்கிறார்கள், சந்திக்கப்படாத ஜனக்கூட்டம் இருக்கிறது. Now we've reached every nation. எல்லா தேசத்துக்கும் போயிட்டோம் கிறிஸ்தவத்தை கொண்டு, பட் எல்லா ஜாதியாரையும் இன்னும் நாம் சந்திக்கவில்லை. But we will not reach every tribe and tongue even by the midpoint of the tribulation. உபத்திரவத்தின் மைய காலம் வரையிலே எல்லா ஜாதியாரும் கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட போவதில்லை. This is why God has this angel preach the gospel so everybody understands it. எல்லாரும் சுவிசேஷத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஆகவே தான் 2 தூதர்களை அனுப்புவார். தூதர்கள் பேசுகிற அவரவர் பாஷையிலே அவர்கள் சொல்லுகிறதை எல்லா பாஷைக்காரரும் கேட்டு புரிந்து கொள்வார்கள். This is God's grace before judgment. நியாய தீர்ப்புக்கு முன்னதாக கர்த்தர் கொடுக்கிற கடைசி கிருபையாக இது காணப்படுகிறது. Nobody living at that time will ever be able to stand before the Lord and say, I never heard the gospel. அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாஷைக்காரனும் எழுந்து நின்று நான் கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படவே இல்லை என்று சொல்ல முடியாது. And the Lord is going to give them a certain length of time in which they can respond. கவனிங்க, இந்த 2 சாட்சிகளை கொண்டு உலகமெங்கிலும் அவரவர் புரிந்து கொள்ளத்தக்கதாய் சுவிசேஷத்தை அறிவித்து விட்ட பிறகு தீர்மானம் எடுக்க கொஞ்ச காலத்தை கர்த்தர் அனுமதிப்பார். And after that time, அந்த காலத்திலே 2 Thessalonians 2 verse 10 and 11 says that those who don't believe, he will harden their hearts so they can never believe. அவிசுவாசிகள் இருதயம் கடினப்படும், பிறகு அவர்கள் விசுவாசிக்கவே மாட்டார்கள் என்று 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் And at that point when he hardens the unbelievers' hearts, that means the number of the Gentiles is complete and the church can now leave the earth. கவனிங்க, எப்பொழுது அவிசுவாசிகளுடைய இருதயமானது கடினப்படுகிறதோ அப்பொழுது புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவு பெறும். இந்த பூமியிலிருந்து சபை எடுத்துக்கொள்ளபடியான நேரம் சமயம் வாய்க்கும். I believe that time period is about 6 months. அது இந்த இடைப்பட்ட காலம் 2 சாட்சிகள் தீர்க்க தரிசனம் உரைத்ததற்கும் ஜனங்கள் அதற்கு பதிலளிப்பதற்கும் ஒரு 6 மாத அளவுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படலாம். Verse 8, we have the second angel. 2வது தேவதூதனை குறித்து நாம் பார்க்கிறோம். Chapter 14 verse 8. வெளிப்படுத்தின விசேஷம் 14:8. வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். Here we have a prophetic proclamation of Babylon's fall. பாபிலோன் விழுந்தது என்று ஒரு தீர்க்க தரிசன அறிவிப்பு இங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். Which is finally fulfilled at the 7th bowl, Revelation 16 verse 19. 7வது கலச நியாயத்தீர்ப்பு நிறைவு பெறுகிறது 16 19 வசனம் வரையிலே. அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவன் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினான். பூமியின் விளைவாறு கொண்டு போனது. பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேல நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான்.
Have you just read the third angel there? மூன்றாவது தேவதூதனை குறித்து வாசித்தோம். Is that what you've just read? Verses 9 to 13? Yes. Thank you. You preempted me there. Right. Now, the third angel warns about the consequences of taking the mark of the beast through the false prophet. அதாவது அந்திக்கிறிஸ்துவின் அடையாளத்தை தன்னுடைய சரீரத்திலே கொள்ளாதவனுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை இப்பொழுது இங்கே நாம் பார்க்க போகிறோம். And he references the final destination of those who do take the mark. It's the lake of fire. அதாவது அந்திக்கிறிஸ்துவின் அடையாளத்தை போட்டுக்கொள்ளுகிறவர்கள் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Yes. Okay, you're breaking up again. Anyway, again, this is grace before judgment. He has got his warning the people not to take the mark of the beast, otherwise they're going to the lake of fire. கவனிங்க, அந்திக்கிறிஸ்துவின் அடையாளத்தை தங்கள் சரீரத்திலே போட்டுக்கொள்ளுகிறவர்கள் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள், போட்டுக்கொள்ளாதவர்களும் காப்பாற்றப்படுவார்கள் அல்லவா? அங்கே கடைசியாக கர்த்தருடைய கிருபை வெளிப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. Notice in verse 10 that the wrath of God has not yet started. 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இன்னும் தேவ கோபாக்கினை ஆரம்பமாகவில்லை. And also notice in verses 12 and 13, he is referring to believers who are still on the earth. 12ஆம் 13ஆம் வசனங்களிலே இன்னும் விசுவாசிகள் பூமியிலே தான் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Okay, so all of that is happening around the midpoint of the tribulation. இத்தனை சம்பவங்களும் உபத்திர காலத்தின் மைய பகுதியாகிய முதல் 3.5 ஆண்டு நிறைவு பெற்ற பொழுது நடக்கிறது, சம்பவிக்கிறது. Now, during this time, there are 4 separate groups of Jews on the earth. இந்த காலகட்டத்திலே யூதர்கள் 4 குழுக்களாக இந்த பூமியிலே இருப்பார்கள். The vast majority are the unbelieving Jews. அதுல பெரும் பகுதி அவிசுவாசிகளான யூதர்கள், who are all deceived and in Satan's kingdom. அதாவது சாத்தானின் ராஜ்யபாரத்திலே இவர்கள் காணப்படுவார்கள். We know that the believing remnant is hidden in the wilderness. ரட்சிக்கப்பட்ட யூதர்களோ அவர்கள் வனாந்திரத்துக்கு கொண்டு போய் தேவனால் பராமரிக்கப்படுவார்கள் அல்லது பாதுகாக்கப்படுவார்கள். There is 144,000 Jews that God has marked who are doing ministry during the wrath of God. தேவ கோபாக்கினை நாட்களிலே 144,000 யூதர்களை கர்த்தர் முத்திரை போடுவார். அவர்கள் இந்த காலகட்டத்திலே ஊழியத்தை செய்து கொண்டு இருப்பார்கள். யூதர்கள் அவர்கள். You can read about them in chapter 7 and 14 of Revelation. 7ஆம் அதிகாரத்திலும் 14ஆம் அதிகாரத்திலும் இந்த 144,000 என்கின்ற எண்ணிக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். And you've got the 2 witnesses we have just talked about. அதே நேரத்தில் அந்த 2 சாட்சிகளும் இருப்பார்கள். அதை குறித்தும் இப்பொழுதுதான் நாம் பார்த்தோம். So that is what goes on there. Now, between the midpoint and the rapture, we have a period of time we call the wrath of Satan. அதாவது உபத்திர காலத்தின் மைய பகுதிக்கும் சபைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்படியான ரகசிய வருகைக்கும் இடைப்பட்ட காலத்திலே சபைக்கு விரோதமாய் சாத்தானுடைய கோபாக்கினை இருக்கும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். He is trying to wipe out all the Jews. எல்லா யூதர்களையும் அவன் தன்வசப்படுத்த முயற்சிப்பான். And he is trying to wipe out all believers. எல்லா விசுவாசிகளையும் அழித்து போட சாத்தான் முயற்சிப்பான். He is going to try and install himself as the ruler in Jerusalem over the world. உலகத்திற்கே எருசலேமை தலைநகரமாக கொண்டு தன்னை அரசனாக உலக அரசனாக காட்ட சாத்தான் முயற்சிப்பான். Now, I'm going to stop there because, well, no, I'll do one thing. Let's look at the scriptures that confirm that we are still alive on the earth at the midpoint of the tribulation.
உபத்திரவத்தின் மைய பகுதியிலே சபையானது பூமியிலே தான் இருக்கும் என்பதற்கு ஆதாரமான வசனத்தை மாத்திரம் வாசித்து நிறைவு செய்யலாம். Let me just roll up to them. Yes. Here we are. So let's just read through these இந்த வசனங்கள் 5 scriptures which confirm the body of Messiah is still on the earth up to and after the midpoint. உபத்திரவத்து காலத்தின் மைய பகுதியிலே சபை இந்த பூமியில தான் இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9-11 வரையும், 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும், 13ஆம் அதிகாரம் 7-10 வரை, 14ஆம் அதிகாரம் 6-7 வரை, 14ஆம் அதிகாரம் 12-13 வரை. இந்த வசனங்கள் உத்தரவு பகுதியின் மைய பகுதி வரையில சபை இந்த பூமியில தான் இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாய் சொல்லுகிறது. You want me to read all the verses? Yes, please. Thank you. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை ஏற்கனவே 9-11 வரை வாசித்து விட்டோம். 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு வரும் பொழுது, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவர்களுடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து, மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டிக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேருதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் கேட்க கடவன். 14ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துக்கு வரும் பொழுது, பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீருற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். 12ஆம் 13ஆம் வசனத்திலே, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுள்ளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. இந்த வசனங்கள் உபத்திரவ காலத்தின் மைய பகுதியிலே சபை இன்னும் இந்த பூமியிலே தான் இருக்கிறது என்று ஆதாரமாய் சொல்லுகின்றன. Yes. Right, thank you very much. Okay, we'll finish the next time. We'll look at the rapture itself. இப்போ இது இங்கே நிறுத்திக் கொள்ளலாம். அடுத்த மாதம் நாம நம்முடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும்படியான அந்த ரகசிய வருகை குறித்து வருகின்ற மாதத்திலே நாம் படிக்கலாம். So I hope I've given you enough there to get your teeth into. And by the way, at the end of the 10th session, I will send the notes in English for these 6 sessions. கவனிங்க, இன்னும் 2-3 செஷன் இருக்கிறது. அதுக்குள்ள ரகசிய வருகை குறித்தும் 2வது வருகை குறித்தும் முழு பாடத்தை எடுத்துவிட்டு இந்த கடைசி கால செய்திக்கான நோட்ஸை நான் அனுப்புவேன் ஆங்கிலத்துல. அதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். God bless. Until we meet again. Thank you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.